மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. பானை சின்னம் ஒதுக்க கோரியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மைக் சின்னத்தை அறிமுகம் செய்திருக்கும் நாம் தமிழர் கட்சி என சின்னம் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் ராஜ்குமார். சின்னம் முக்கியமல்ல, மக்களிடம் தங்களுடைய பரிச்சயம்தான் முக்கியம் என்று ஒவ்வொரு கட்சியும் கூறி வந்தாலும் தாங்கள் எந்த சின்னத்தில் பிரபலமாக இருக்கிறோமோ அந்த சின்னம் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சிகள் தான் கோரி வருகின்றன. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது, அந்த கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கின்றன? பூங்குழலி, மதிமுகவுடைய கட்சி தொடங்கியதிலிருந்தே பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிட்டு வந்தார்கள். தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக போட்டியிடுகிறது. எனவே தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மதிமுக ஏற்கனவே 3 முறை தேர்தல் ஆணையத்திற்கு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் கொடுத்திருந்தார். ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது ஒரு தொகுதியில் உதயசூரியனும், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை தங்களுக்கு பம்பரம் சின்னமே ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்தும் நீண்ட இழுபறியாக இருந்தது. தேர்தல் ஆணையம் இதில் முடிவெடுக்காமல் இருந்தது. இதையொட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக அவசர வழக்காகவும் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த பின்னணிக்கு பிறகுதான் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது, அதாவது 2 தொகுதிகளுக்கு மேல் கட்சி போட்டியிட வேண்டும், ஆனால் ஒரு தொகுதி மட்டுமே போட்டியிடுவதற்கு மதிமுக தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று டெல்லி தேர்தல் ஆணையம் மதிமுக கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக மெயில் மூலமாக இந்த தகவலை கொடுத்திருக்கார்கள். மதிமுகவை பொறுத்தவரை இன்னும் பம்பரம் சின்னம் ரிசர்வ் சிம்பல் அப்படின்ற அடிப்படையில் தான் பட்டியலில் இருக்கிறது, வேற எந்த கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யவில்லை. எனவே நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பு நியாயத்தை தெரியப்படுத்தி இன்று பம்பரம் சின்னம் கேட்டு பெறுவதற்கான முயற்சியில் இருப்பதாக மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கார். அப்படி இல்லாமல் போனாலும் ஒரு சூழலில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக மதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுத்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் தற்போது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக எந்தவிதமான அறிவிப்பும் செய்யாமல் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே கடந்த 2 தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட்டார்கள். தற்போது 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களும் போட்டியிடுவதாக பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னமாக இருந்தது. இந்த முறை அதை கேட்டார்கள், கிடைக்கவில்லை. தற்போது அவர்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராகி இருக்கிறாங்க. பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.